மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வாசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி தேவி நாராயணி நமோச்சுதே. சுபமங்கலம் சர்வமங்கலம் பிராப்திரஸ்தோ தீர்காயுஷ்மான் பவ. ஆமா முருகா. அப்பா குடிக்க தண்ணி இல்ல, ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஒன்னும் வேண்டாமா, 1 மணி நேரம் லேட்டா சாப்பிட போறேன், அவ்வளவுதானே. அப்பா காலையில இருந்து நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்கலப்பா, டயர்டா இல்லையாப்பா? ஒரு டயர்டும் இல்ல, விரதம் இருந்தேன். கோவிலுக்கு வந்து அர்ச்சனையை முடிச்சிட்டோம், வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட போறோம், அவ்வளவுதானே. ஏன்பா இந்த விரதம் வேண்டுதல் இதெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையா? உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னப்பா பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ ஏன் worry பண்ற? இல்லப்பா இப்ப எதுக்கு திடீர்னு விரதம்? எனக்காகவா? விரதம் இருக்கிறது உனக்காக இல்லம்மா, உங்க அண்ணிக்காக. அன்னிக்காகவா? என்னப்பா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட நம்ம எல்லா ஜாதகத்தையும் கொடுத்தேன். அத பார்த்துட்டு பிரபுவுக்கும் உங்க அண்ணிக்கும் ஒரு 6 மாசம் டைம் சரியில்லை அப்படின்னு சொன்னார். அதுக்காக உங்களை விரதம் இருக்க சொன்னாங்களா? என்ன விரதம் இருக்க சொல்லலம்மா, உன் அண்ணி கங்காவை தான் விரதம் இருக்க சொன்னாரு. நம்ம சொன்னா அவங்க கேட்பாங்களா? மாட்டா. என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு பதிலா நான் இருந்துட்டு போறேன். என்னம்மா என்ன புதுசா பாக்குற? இல்லப்பா சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. இப்படி சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் சொல்லிடுவே, நீ சொல்லிடு. அண்ணி உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அவங்க நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கீங்க. எப்படிப்பா உங்களால இப்படி எல்லாம் முடியுது? உங்க அண்ணி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுமா, அவங்க நல்லா இருந்தாதானே நமக்கு பெருமை. குடும்பமே நல்லா இருந்தா இன்னும் சந்தோஷம். உங்க நல்ல மனசுக்காகவே அண்ணி சீக்கிரம் மாறணும். ஓம் நம சிவாய. ஐஷு, இந்த இடத்துல ஆட்டோ கிடைக்கிறது கஷ்டம், கொஞ்சம் தூரம் நடந்து போனா கிடைக்கும். போலாமா? நான் சொல்லணும்னு வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. அதே டயலாக். ம்